சக்கராத்துல கேட்போம். சக்கராத்துல அல்லாஹ்ட்ட கேட்கிற ரெண்டு விஷயம் தான், கேட்டுக்கோங்க. சக்கராத்துல கேட்கிற எத்தனை விஷயம்? என்ன சொல்லுங்க பாபு? என்ன சொல்லுங்களே பாபு? ஆயில நீடிக்க சொல்லுவாரு. ஆயில நீடிக்க 100 வருஷம் அல்ல, ஆயில நீடிக்க. இரண்டாவது وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. கொஞ்சம் நேரம் எனக்கு அவகாசம் தா. 1 வருஷம் தேவையில்லை, 2 ரக்காத்து தொழுகிற நேரமும் தேவையில்லை, எனக்கு தொழ நேரம் தான் கேட்கிறோம் இல்ல, எனக்கு கொஞ்ச நேரம் டைம் தா. இன்னைக்கு எத்தனை மணித்தியாலம் வாட்ஸ்அப்ல குரூப்ல கழியுது, எத்தனை மணித்தியாலம் தேவையில்லாம படங்களை டவுன்லோட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை மணித்தியாலம் சோசியல் மீடியால சுப்ஹானல்லாஹ் சும்மா மத்தவனுக்கு கமெண்ட்ஸ் எழுதி. மனைவியை பார்த்து சிரிக்க வேண்டியவர் எத்தனையோ நாள் போனை பார்த்து சிரிக்கிறார். இப்ப ஒரு பொம்பளை ஒரு பெண் சொல்றா, ஒரு கமெண்ட் சொல்றா, என் ஹஸ்பண்ட கையில் உள்ள போனாவையாக நான் நிக்க கூடாதா? ஏன்னு கேட்டா ஒரு நாளைக்கு அவர் போன் 1000 முறை தொடுறாருண்டா என்ன ஒரு கேளம் தொட்டு பார்க்காரு இல்ல. அந்த போனாக இருந்திருந்தா நான் என் ஹஸ்பண்ட கை கூட பத்திக்குமே. சில உலமாக்களுடைய கருத்து என்ன தெரியுமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சிலை எது? கையில் உள்ள மொபைல் போன் தான். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. யா அல்லாஹ், அதிகமான மக்களை இந்த கையில் உள்ள மொபைல் போன் நாசமாக்கி விட்டது. எத்தனையோ டிவோர்ஸ், எத்தனையோ டிவோர்ஸ். 500க்கும் மேற்பட்ட கவுன்சிலிங் செஞ்சு போட்டு சொல்றேன். எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிக்குது. எத்தனையோ பெண்களுடைய வீட்டுக்கு வந்த என்ன கால்? மிஸ் கால் டிவோர்ஸ் ஆக மாறிக்குது. எத்தனையோ பேர் அடிச்ச தவறுதலாக டயல் பண்ண நம்பர் அவங்களோட வாழ்க்கைக்கு உலை வைத்திருக்குது. எத்தனையோ பேருடைய கையில் உள்ள வாட்ஸ்அப் அந்த போன் பிள்ளைகளுக்கு வாப்பா உம்மா மீது வெறுப்பேற்படுத்திக்குது. எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சேர்த்து சொல்றேன். இந்த பயான என்ன கேட்டு அவ சிரிப்பாய்ப்ப. எனக்கும் சேர்த்து சொல்றேன், இதுக்கு ஒரு டைம் லிமிட் வைக்கணும், இதுக்கு ஒரு கட்டுப்பாடு வைக்கணும், இதுக்கு ஒரு கண்ட்ரோல் வரணும். இல்லை என்றா எங்கட வாழ்க்கை நாசமாகிடும். பாப்பா உம்மாவோட இல்ல, புள்ள மகனோட இல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்ல சோறு சாப்பிட்டோன்னே நோன கேட்டாம எப்படி இங்க கோழி பொரிச்சது? கோழியா? நான் சாப்பிட்டனா? சாப்பிட்டு முழுங்கி போட்டு சாப்பிட்டான்னு கேட்கிறாரு. அது அவனுக்கு பசி போனதே தெரியா. ஒரு உம்மா மகால கூப்பிட்டா மகால் 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 என்று சொல்லி அவ ஆன்சர் பண்ணவே இல்லையா. பார்த்தா ஒண்ணும் செய்யலாம். வாட்ஸ்அப்ல எடுத்து மகளுக்கு ஹாய்ந்தாவா வை உம்மான்னு கேட்காம. எனக்கு நடந்த உண்மையான சம்பவம். ஒரு கூட்டாளி வந்தாரு ஹாங்காங் பேங்காக்ல இருந்து ஒரு ஆளை மீட் பண்றதுக்கு. அவர் வேண்ட கூட்டாளி. இப்ப நாங்க 3 பேரும் போறோம், வாகனத்துல போறோம். எங்க போறோம்? ஒரு சாப்பாடு போறோம் ராவோ. அப்ப நான் முன்னுக்கு நிற்கிறேன், இந்த பேங்காக் வந்த கூட்டாளி பின்னுக்கு நிற்கிறார். இன்னும் அந்த மத்த கூட்டாளி முன்னுக்கு அவர் கார் ஓட்டுறாரு. எவ்வளோ இவர் ட்ரை பண்றாரு. வந்தவர் பேசுறதுக்கு இவரோட பேச டைம் கிடைக்குது இல்லை. கிட்டத்தட்ட அரை நாள் ஆச்சு, பேச கிடைக்குது இல்லை. அவர் பார்த்தா சரி வரவே இல்லை, இவனுக்கு போன்ல பேசுவோம். கார்ல பின் சீட்ல இருந்து போன டயல் பண்ணாரு. அவர் பேசுறாரு. அவருக்கு தெரியாதே பின் சீட்ல இருந்து தான் பேசுறாருன்னு தெரியும் அவருக்கு. இதுதான் ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس. புள்ளைய பார்த்து சிரிக்க வேண்டியவர் வாட்ஸ்அப் பார்த்து சிரிக்கிறார். புள்ளைய பார்த்து சிரிச்ச நாளே ஞாபகம் இல்ல, போனை பார்த்து எத்தனையோ நாள் சிரிச்சு கொண்டே போயிட்டது. தயவு செஞ்சு சொல்றேன், இப்ப சந்தர்ப்பம் இருக்குதா, என்ன செய்யுங்க? சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க, சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணுங்க. உங்களோட புள்ள
நீங்க சொல்லுவீங்க செக் புக்க கொண்டா, அவன் கொடுக்க மாட்டான். கொடுத்த சம்பவம் கிடையாது. வாப்பா போறவர் போகட்டும், என்ன நீங்க போக்குள்ள எடுத்து போறீங்களா? விட மாட்டாங்க. கொடுத்த சம்பவம் கிடையாது. அதனால ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இருக்குதா, செய்யுங்கோ, நல்லக செய்யுங்கோ. செய்யக்குள்ள முஸ்லிமா நன் முஸ்லிமான்னு மட்டுமல்ல, மிருகங்களுக்கு செய்யலும் உண்டு, அதுக்கும் செய்யுங்கோ. யாருக்கு யாருக்கு? ஹயாத்துல் ஹயவான் என்ற கிதாபுல வந்திருக்குது. நீங்க சாப்பிட போட்டி சாப்பிடுறதுக்கு இந்த காகம் எல்லாம் இப்படி சுத்தி கொண்டிருக்கும். சம்டைம் ஒரு நாளைக்கு உங்களோட சாப்பாட்டு சுப்ராங்கட காதுல கண்டப்பட்டுது. இது நல்லா அவதானிங்கோ. இப்ப வரும் 2-3 காகம் வந்து அது நிக்கும். இப்ப நீங்க சாப்பிடக்குள்ள அது ஒரு ஜாதி குரல்ல கா கா கான்னு சொல்லும். அது கேக்கு சாப்பாடு தான்னு சொல்லி நீங்க கொடுக்க இல்லண்டா அது சொல்லுமாம், நாங்க திடீர்னு வந்த விருந்தாளிகள் தானே, இன்றைக்கு எங்களுக்கு தாரத்துக்கு கொண்டு இல்ல போல, அதனால தர இல்லன்னு எங்க பேசிடுவாங்க. எங்க பேசணும்? 2ஆம் நாளும் வரும், 2ஆம் நாளும் வரும். நீங்க கொடுக்க இல்லையா அது சொல்லுமாம், இப்படிப்பட்ட கஞ்சன்ட்டையா அல்லாஹ் எங்களை அனுப்பி வச்சான், அதுக்கும் பதுவா செஞ்சுட்டு போகும். கேட்டு வந்தவனை கொடுத்த திருப்பி அனுப்பாதே, கொடுத்து அனுப்போ. அது நாயாக இருக்கட்டும், அது பூனையாக இருக்கட்டும், அது காலமாக இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் வந்தாரா, யாருக்கு வாப்ப சொல்லு மாற்று மதத்தை சொல்லி, நாளைக்கு நான் அவருடைய மதத்துக்கு போயிட்டு அவர் எந்த மதத்துக்கு வரையணும். தாவாவில் ஈடுபடக்கூடிய எல்லாருக்கும் சொல்றேன். நான் இன்னைக்கு ஈவினிங் சொன்னேன், இந்த ஆயத்தை கவனமா கேளுங்க. உதுஉ இலா சபீலி ரப்பிக ஓதுங்களேன் பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். இதோட ஆயத்து முடியல, இதோட ஆயத்து முடியல. அல்லாஹ் சொல்றான், தாவத்து கொடுங்கோ, மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலைங்கோ, அது எந்த வழியில் அழைத்தாலும் அலைங்கோ. முஅஜ்ஜின் பாங்கு சொல்றாரு, உலமாக்கள் இல்ம கொண்டு அழைக்கிறாங்க, பொதுமக்கள் தீன கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அழைக்கிறாங்க, அலைங்க அல்லாஹ்வின் பக்கமாக. பில் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான உபதேசம், அழகான புத்திமதிகள். வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், மிக அழகான முறையில தர்க்கம் செய்யுங்கோ. தர்க்கம் என்றது நாங்க வெத்துறதுக்கு அல்ல, தர்க்கம் என்றது ஹக்கு வாழணும் என்றதுக்காக வேண்டி நாங்க தர்க்கம் செய்வோம். அன்புக்குரிய இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بمن اتقى. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நீங்க தாவத்துடைய வேலை செய்றீங்க, நீங்க ஜமாத்தில் இருக்கிறீங்க, நீங்க தௌஹீதில் இருக்கிறீங்க, நீங்க அந்த இஸ்லாத்தில் இருக்கிறீங்கன்றதுனால நீங்க யாரும் நினைச்சவான எங்களுக்கு சுவர்க்கம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி, இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن سبيله وهو أعلم بمن اتقى. அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நீங்க நல்லவரா, அழைக்கப்படுறவர் நல்லவரா, அழைப்பவர் நல்லவரா என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். நாங்க மிம்பர்ல ஏறி ஹுத்பா செய்றோம், எங்களுக்கு சுவர்க்கம் இல்ல. நாளைக்கு அல்லாஹ் காப்பாற்றுவானா அந்த நிலை. அல்லாஹ் நபி பயான் செய்றாங்க, சில மக்கள் நரகத்தில் இருப்பாங்க. அவங்க கேட்பாங்க, நீங்க எப்படி நரகத்துக்கு வந்தீங்க? நாங்க தானே உங்களை நினைச்சோம், உங்களுக்கு சுவர்க்கம் உலகத்திலே வாஜிபாகிட்டு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க சொன்னோம், செய்யல. எங்கள்கிட்ட இல்மு இருந்துச்சு, அமல் செய்யல. நான் 2 சொல்லிட்டேன். ஒன்று கடன் இல்லாம மௌத், 2வது சந்தோஷமா மௌத், ஹாப்பி. எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்ற தெரியுமா குர்ஆன்ல? ஐசி ரூமுள்ள போய்த்திடுவோம், வாயால பேசலாம், வாயால பேசலாம். வாயில பட்ட போட்டிக்குது, மூக்குக்கு பட்ட போட்டிக்குது, சும்பரிப்ப எல்லாம் விளங்குது.